ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம சிஎம் விஜய் அவருடைய ஜனநாயகன் படத்தை பற்றி அஃபீஷியலாக வந்துன்னா இந்த ஜனநாயகன் படத்துடைய ப்ரொடியூசரான கேவின் கே வெங்கட் நாராயணா அப்படின்றத அவரோட பேர். ஸோ இவர் வந்து அஃபீஷியலாக ஒரு பேட்டி எதனா கொடுத்துருக்காரு, ஒரு இன்டர்வியூ மாதிரி வந்து NDTVக்கு எதனா கொடுத்துருக்காரு. ஸோ அதில் இந்த ஜனநாயகன் படத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் முக்கியமான ஒரு சில விஷயங்களை நான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனநாயகன் படம்னா லீக் ஆனிச்சு இல்லையா? ஸோ லீக் ஆன பிரிண்ட்டுக்கும் இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற பிரிண்ட்டுக்கும் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால் கலர் ட்ரேடிங் மாற்றிருக்கோம். அதுக்கப்புறமா வந்து கிளைமேக்ஸ் வந்து மொத்தமாக சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக படம் லீக் ஆனதுக்கப்புறமா வந்து ஒரு 1 வீக் அந்த நியூஸ் வந்துச்சு. ஸோ படத்தோடைய ஒரு சில சீன்ஸ்லாம் மாத்துறாங்க, எடிட்டிங்லாம் மாத்துறாங்க அப்படின்னு மாதிரி நியூஸ் வந்துச்சு. பட் ரூமரா இருக்குமா அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் இவங்க சொல்றதை பார்த்தா கண்டிப்பா மாத்திருக்காங்க போல இருக்கு. ஸோ சூப்பரா இருக்க போகுது. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் மட்டும் வந்து இந்த கிளைமேக்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்றத சொல்லல. ஸோ கேரளாவில் ரிலீஸ் பண்ணக்கூடிய இந்த ஜனநாயகன் படத்தை கேரளாவில் வாங்கி ரிலீஸ் பண்ணக்கூடிய SSR என்டர்டைன்மெண்ட் இவங்களும் வந்து அஃபிஷியலா ட்வீட் போட்டிருக்காங்க. ஸோ அதாவது கிளைமேக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்றத அஃபிஷியலா இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து ப்ரொடியூசர் மாதிரி அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ வேற லெவல் தான். ஸோ நல்ல முடிவு தான். ஏன்னா நிறைய பேர் கிளைமேக்ஸ் பார்க்கறதுக்காக படத்துக்கு வரத வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நிறைய பேர் சிஎம் அந்த டைட்டில் கார்டுக்காக நான் வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா கிளைமேக்ஸ் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா வந்ததுன்னா இன்னொரு சாங் வந்து ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நியூ சாங் வந்து ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எந்த மாதிரியான சாங்னு தெரியல. கண்டிப்பா ஒரு குத்து சாங்கா தான் இருக்கும். ஸோ அதனால் படத்தோட எண்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆல்ரெடி குத்து சாங்கா தளபதி கச்சேரி சாங் இருக்கு. ஸோ அது வந்து தேட்டரில் பிளாஸ்ட்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கோம். அதை தாண்டி இப்போ இன்னொரு சாங் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பா கண்ணா 2 லட்டு திங்க ஆசைன்ற மாதிரி வேற மாதிரி நான் செலிப்ரேஷன் பண்ண வேண்டியதான். அண்ட் இந்த ஒரு சாங் இந்த வீக்குள்ள ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். மேபி ரிலீஸ் பண்ணாதான் பண்ணுவாங்க. ஏன்னா படத்துல சஸ்பென்ஸா வைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பொறுத்து பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அப்புறமா இந்த ஒரு படத்துல வந்து ஃபேன்ஸ் வந்து ஒரு விஷயத்தை மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட கோரிக்கை ஏற்று அந்த ஒரு விஷயத்தை மாத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வேற எதுவும் கிடையாது. சிஎம் அந்த டைட்டில் கார்டு தான். ஸோ போஸ்டர்ல போட்டாங்க இல்லையா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸோட ரிக்வஸ்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா படத்துல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதனால தான் அந்த ஒரு 41 செகண்ட்ஸ் லாஸ்டா சென்சார் பண்ணிருக்காங்க. ஸோ சூப்பர் தான். அதுக்கு அப்புறமா அனிருத் அவர்களை பத்தி பேசியிருக்காரு. ஸோ அனிருத் எப்போதுமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் கண்டிப்பா சூப்பரா பண்ணுவாரு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துல செம்மையா பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ எதுக்கு இந்த இடத்துல இவர் இதை பத்தி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட். ஏன் அப்படின்னா மேபி படத்துல வந்து ஒரு சில பிஜிஎம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது. ஸோ புதுசா வேற மாதிரி போடும்னு சொல்லிட்டு மாத்தி போட்டிருப்பாங்களோன்னு தோணுது. ஸோ போட்டிருந்தாங்கன்னா சூப்பர் தான். ஸோ வேற மாதிரி இருக்க போகுது. ஸோ அனிருத்தை பத்தி நமக்கே தெரியும். ஸோ கண்டிப்பா தளபதிக்கும் போது இறங்கி பண்ணுவாரு, வெறித்தனமா பண்ணுவாரு. ஸோ ஒரு டான்ஸ் நம்பர் சாங் சூப்பரா பண்ணுவாரு. ஸோ அந்த வகையில பிஜிஎம் எல்லாம் கொளுத்தி இருப்பாரு. பாப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில ஒரு நியூ சாங், கிளைமேக்ஸ் சேஞ்ச், அதுக்கு அப்புறமா காலர் ட்ரேடிங், அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அப்படின்னு டைட்டில் கார்டு. ஸோ இதெல்லாம் மாத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா தாறுமாறா இருக்க போகுது. அண்ட் லீக் ஆன படத்துடைய கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியல, நானும் படம் பார்க்கல. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படம் தேட்டர்ல ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த மூவியை ஏத்தி அந்த ஒரு லீக்டு பிரிண்ட் ஏத்தி பார்க்க வேண்டியதான். ஸோ பாப்போம் அதுல என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு, என்னென்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் மூவி ரிலீஸுக்கு ஒரு 6 நாள் தான் இருக்கு. ஸோ 6 நாளைக்குள்ள வந்து கண்டிப்பா ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க. இந்த வீக்குள்ள வந்துன்னு சொல்றாங்க. பாப்போம் அப்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஎம் விஜயோட ஜனநாயகன் படத்துடைய லீக்டு பிரிண்ட்ல இருக்கிற கிளைமேக்ஸுக்கும் இப்போ ரிலீஸ் ஆக போற கிளைமேக்ஸ் சேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ப்ரொடியூசர். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு நியூ சாங் ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு சில எடிட்டிங் மாத்திருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு சில கலர் ட்ரேடிங் மாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை பத்தி உங்களோட பிரிண்டர்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ இருக்கலாம். தேங்க்யூ.